என்ன தம்பி? இதுவும் என்ன உங்க அப்பா கட்டின பார்க்கா? ஊர் முழுக்க பார்க்கா கட்டி வச்சிருக்கீங்க? இது எங்க சித்தப்பா பேர்ல இருக்கிற பார்க். பேர்ல என்ன? இருந்தாரு, போயிட்டாரு. அவர் பேர்ல ஒரு பார்க்க கட்டி வச்சிட்டாரு. தம்பினா எங்க அப்பாவுக்கு அவ்வளவு ஆசை. சரி, எனக்கு வேலை இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? எதுக்காக இப்ப என்ன வர சொன்ன? வர வர எங்க அப்பாவோட தொல்லை தாங்க முடியல. அளவுக்கு அதிகமா இம்சை பண்றாரு. பேசாம வீட்டை விட்டு வெளிநடப்பு செஞ்சலான்னு இருக்கேன். அவசரப்பட்டு அப்படி முடிவெடுக்கிறது நல்லதுக்கே இல்ல ஷியாம். வாய் சண்டையா இருக்கிறது கைகலப்பா மாறறதுக்கு முன்னால வெளியே வர்றது பெட்டர் இல்லையா? வெளியில வந்து இப்ப நீ என்ன பண்ண போற? அவரோட கோரிக்கையே என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு தானே சொல்றாரு. ஏண்டா, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அவ்வளவு கஷ்டமான காரியமா? எது வேணா பண்ணலாம். ஏன், ஒரு கொலையை கூட பண்ணலாம். அதுக்கு மனசு ஒத்துழைக்கணும். புத்தியில ஒரு பச்சை லைட் எரியாம எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன பெரிய எந்திரனா? உன் மண்டக்குள்ள என்ன பேட்டரியா வச்சிருக்க? உள்ள பேட்டரி வெடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? தெரியும் தெரியும். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு புரியுது. உனக்கு அம்மா இல்லாததுதான் பிரச்சனை. அம்மா இருந்திருந்தா அவ இப்படி இருந்திருக்க மாட்டா. அவ கண்ணீருக்கு முன்னால நீ இப்படி இருந்திருக்க முடியாது. எனக்கு அப்படி தோணல. அம்மா இருந்திருந்தா உன்னை இப்படி விட்டுருக்க மாட்டா ஷியாம். அம்மா இல்லாதது கூட எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நான் அதை கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். எனக்கு எனக்கு உனக்கு உனக்கு நான் இருக்கிறதா சிக்கலா இருக்குதா? அப்பா கண்டிக்கிறப்ப, அப்பா கூட சண்டை வரப்பெல்லாம் நீ என்ன தேடுற. நான் இல்லாம இருந்தப்ப உனக்கு வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தா மாதிரி எனக்கு தெரியல. சொல்லு, தெளிவா சொல்லு. இப்ப உன்னோட பிரச்சனையே நான் தானா? உண்மையை சொல்லணும்னா ஆமா. எனக்கு சப்கான்ஷியஸா மனசுக்குள்ள ஆழமா ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. என்ன ஆனாலும் நமக்கு அமுதா அமுதா இருக்காங்கிற ஒரு உணர்வு. அது சரியா தப்பான்னு தெரியல. நமக்குள்ள அஃப்கோர்ஸ் எதுவுமே இல்லைன்னு நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்தாச்சு. இருந்தாலும் மனசு சொல்லுதே. டேய், பித்து பிடிச்ச மனசுடா அது. சமயங்கள்ல மனசு பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ நினைக்கும், சொல்லும். அது எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இருந்தா பைத்தியம் முத்தும். ஒரு நாள் நீ சொன்ன மாதிரி மண்டைக்குள்ள பேட்டரி வெடிக்கும். இப்ப நீங்க பேசுறது ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. ஆனா புத்திசாலித்தனங்கள் தோக்குறது எப்பவுமே மனசு கிட்ட மட்டும். சோ இது இப்படிதான் இருக்கும். இதை நம்ம சரிப்படுத்த முடியாது. இது எங்க அப்பாவுக்கு தெரியல, தெரியாது. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் தெரிஞ்சுக்குங்களேன். ஏய், நான் உன்னோட வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுக்கடா. என்னை விட்டு விலகிட்டதா நினைச்சுக்க. இல்ல நான் செத்து போயிட்டேன்னு கூட நினைச்சுக்க. இத பாருங்க முதா, என்ன சரி பண்றதுக்காக நீங்க ஏதேதோ பேசி என் மனசு கொல்லாதீங்க. ஒருபோதும் நீங்க இல்லன்னு, இல்ல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு என்னால நினைக்க முடியாது. அப்படி நடக்கிற நிலைமை வந்தா நான் இருக்க மாட்டேன். ஷியாம், சில சமயம் அன்பு கூட மிகப்பெரிய வன்முறையா இருக்குண்டா. இப்ப என்னோட அன்பு உனக்கு அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இத வேற மாதிரி கூட சொல்லலாம். உங்க அன்பு எனக்கு சில சமயம் வலியை ஏற்படுத்துது. ஆனா அந்த வலி சுகமா இருக்கு. நீ எது வேணாலும் சொல்லிக்கோ. நான் இப்ப உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறேன். அப்ப இதெல்லாம் மாறதான் போகுது. நெவர். அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல எனக்கு இருக்கிற பிம்பமும் அன்பும் மாறாது. இட் வில் நெவர் சேஞ்ச். இட் இஸ் நாட் பாசிபிள்.
அப்சல்யூட்லி இம்பாசிபிள். அட பைத்தியக்காரா, அத மாத்துறதுக்கு தான் இந்த கல்யாண ஏற்பாடே. எனக்கு கடைசி வரைக்கும் உங்க மேல இருக்கிற பிரியம் இப்படியே குறையாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு மத்தியில யாரும் கிடையாது. இருக்கலாம், ஆனா அது ஒன் வே தான். என்கிட்ட இருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. வாத்தியார் மாதிரி ஒரு 10 நாள் டெஸ்ட் வச்சியே, அது முடிஞ்ச உடனேயே எல்லாத்தையுமே நான் கிளியரா சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்க, ஆனா நான் ஒத்துக்கலையே. நீ ஒத்துக்கலனா நான் என்னடா பண்ண முடியும்? ஒலக்க ஒலக்க. யூ கால் மீ 1000 ஒலக்க, யூ கால் மீ 1000 தடிமாடு, ஐ டோன்ட் கேர். பிகாஸ் இதுவே அன்புல வர்றது தானே. இங்க பாரு அமுதா, I always seek your magnetic presence, intelligent dominance, illustrious ambience, your intellectual magnificence. I can't translate. Sorry, எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல. ஷியாம், என்ன? உணர்ச்சி வசப்படாதடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உனக்கு பொண்ணு பாக்குற வரைக்கும் ஓய மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு தான் எனக்கு மறு வேலையே. இது உங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்திருக்கிற சத்தியம். முடியவே முடியாதுங்க. ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இம்பாசிபிலிட்டிஸ். உனக்கு பொண்ணு பார்க்க தான் போறேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். இது ஓ மேல சத்தியம். அட என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம சத்தியம் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு வடைக்கு உளுந்து ஊற வைப்பேன், இது ஊ மேல சத்தியம் அப்படி சொன்னாலும் சொல்லுவீங்க. உங்க சத்தியம் என்ன? மெது வடையா இல்ல மசால் வடையா? சொல்லுங்க, கீரை வடையா? பின்ன இந்த சிரிப்பு தாங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். நமக்கு மத்தியில ஒரு பொண்ணு வந்தா இது இருக்காதுங்க. நமக்கு மத்தியில பொண்ணு வராது, வரக்கூடாது, வரவிட மாட்டேன்.